அனைவருக்கும் வணக்கம். In today's session, you will learn about root means square speed. Root means square. RMS means root means square. சராசரி இருமடி மூல வேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. Root means square speed is defined as the square root of the mean of the square of the speed of all molecules. மார்க் பண்ணிக்கங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. சராசரி இருமடி மூல வேகத்தை நாம் எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு வாயுவில் இருக்கிற அனைத்து மூலக்கூறுகளின் இருமடி வேகங்களின் சராசரி இருமடி மூல மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதை தான் ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் டினோட்டட் பை VRMS is equal to root of V square bar. Square root of V square bar. Root mean square speed is defined as the square root of the mean of the square of speeds of all molecules. It is denoted by VRMS is equal to root of V square bar. அனைத்து மூலக்கூறுகளின் இருமடி வேகங்களின் சராசரியின் இருமடி மூல மதிப்பு அப்படிங்கிறது சராசரி இருமடி மூல வேகம் என வரையறுக்கப்படுகிறது. இதை பின்வருமாறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, VRMS is equal to root of V square bar. Equation 9.8 can be rewritten as 9.8 அப்படிங்கிற அந்த சமன்பாட்டை நாம் எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். KT is equal to 1/3 mv square bar. இதுதான் 9.8 ஈக்குவேஷன். இதை நம்ம ரீரைட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேட்டின்னு இருக்குது, நாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி ஸ்கொயர் பார்னு கொண்டு வரோம். அப்போது இந்த வி ஸ்கொயர் பாரை ரைட்ஸில் வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் லெஃப்ட்டு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்பொழுது இந்த m டினாமினேட்டரில் வரும், 3 நியூமரேட்டருக்கு போகும். தேர்ஃபோர் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு, ஃபஸ்ட்டு மீன் ஸ்கொயர் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரூட் கண்டுபிடிக்கிறது. மீன் ஸ்கொயர் ஸ்பீடு வி ஸ்கொயர் பார் இஸ் ஈக்குவல் டு 3KT டிவைடட் பை m. அடுத்தது என்ன பண்ணலாம், ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. மீன் ஸ்கொயர் ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு அப்படின்னா அதை ரூட்டுக்குள்ளே எழுதுறது. இதுக்கு ரூட் எடுக்கிறது. ரூட் எடுக்கும்போது VRMS இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3KT டிவைடட் பை m. இங்கே அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VRMS இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் KT பை m அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த ரூட் 3யோட வேல்யூ என்னது, 1.732ன்னு கூட போட்டுக்கலாம். 1.732 இன்ட்டு ரூட் ஆஃப் KT டிவைடட் பை m. கேங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு, டீன்றது கெல்வின் ஸ்கேலில் டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸு, எம்ன்றது மாஸ் ஆஃப் தி கேஸ் மாலிகூல். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். From the equation 9.18, we infer the following. 9.18 அப்படிங்கிற சமன்பாட்டில் இருந்து கீழ்கண்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 9.18ங்கிறது யார், VRMS is equal to 1.732 into root of KT divided by m. இங்கே பார்த்தோம் அப்படின்னா RMS speed VRMS is directly proportional to square root of the temperature. Kங்கிறது கான்ஸ்டன்ட்டு, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு, அதை விட்டுறலாம். இந்த 1.732ன்றது கான்ஸ்டன்ட்டு. அப்படி இருக்கும்போது
VRMS is directly proportional to root of T and inversely proportional to root of M. இதுதான் right equation for this explanation. இங்கே பாருங்கள், VRMS வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாகவும் VRMS வந்து ரூட் ஆஃப் எம்முக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் இருக்குது இல்லையா? அதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். RMS speed is directly proportional to square root of the temperature. That means VRMS is directly proportional to root of T and inversely proportional to square root of the mass of the molecule. அப்போ VRMS is inversely proportional to square root of the mass of the molecule. வெப்பநிலைக்கு நேர்த்தகவிலும் மூலக்கூறின் நிறைக்கு எதிர்த்தகவிலும் உள்ளது. அவ்வளோதான். At a given temperature, the molecules of lighter mass move faster on an average than the molecules with heavier masses. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். At a given temperature, கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் லைட்டர் மாலிகூல்ஸ், லேசாக இருக்கிற, சின்னதாக இருக்கிற, எடை கம்மியாக இருக்கிற மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், சராசரியாக வேகமாக இயங்கும். எதை ஒப்பிடும்போதே ஹெவியர் மாஸ் இருக்கிற மாலிகூல்ஸ், நிறை வந்து அதிகமாக இருக்கிற மூலக்கூறுகளை விட நிறை கம்மியாக இருக்கிற மூலக்கூறுகள் வேகமாக இயங்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். VRMS is directly proportional to root of T. VRMS is inversely proportional to root of M. அப்போ நிறை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட வேகம் கம்மியாக இருக்கும். நிறை கம்மியாக இருந்துச்சுன்னா அதனோட வேகம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அதே மாதிரி தான் டெம்பரேச்சரும். டெம்பரேச்சர் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா VRMS வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா VRMS வேல்யூவும் கம்மியாக தான் இருக்கும். At a given temperature, the molecules of lighter mass move faster on an average than the molecules with a heavier mass. Again, this only they are telling. Example பார்த்தோம் அப்படின்னா, lighter molecules like hydrogen and helium have high VRMS than heavier molecules such as oxygen and nitrogen at the same temperature. உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஒரே வெப்பநிலையில் லேசாக இருக்கிற மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம்லாம் பார்த்திங்கன்னா VRMS வேல்யூ அதிகமாக இருக்கும். எதை ஒப்பிடும்போதே நிறை அதிகமாக இருக்கிற மாலிகூல்ஸ், ஹெவியர் மாலிகூல்ஸ், கன மூலக்கூறுகள்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஆக்சிஜன், நைட்ரஜன்லாம் பார்த்திங்கன்னா VRMS வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். Lighter molecules like hydrogen and helium have high VRMS than heavier molecules such as oxygen and nitrogen at the same temperature. கொடுக்கப்பட்ட ஒரே வெப்பநிலையில் லேசான மூலக்கூறுகளான ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்றவற்றின் சராசரி இருமடி மூல திசைவேகம் கனமான மூலக்கூறுகளான ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் போன்றவற்றின் VRMS மதிப்பை விட அதிகமாக இருக்கும். Increasing the temperature will increase RMS speed of the molecules. இதுதான் நான் போட்டு காமிச்சிருந்தேன். VRMS is directly proportional to root of temperature. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா VRMS வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா VRMS வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். இன்க்ரீஸ் இன் தி டெம்பரேச்சர் will increase the RMS speed of the molecules. வெப்பநிலையை அதிகப்படுத்தும் போது மூலக்கூறுகளோட RMS மதிப்பும்
அதிகமாகும். We can also write the VRMS in terms of gas constant R. இந்த VRMS மதிப்பை வாயு மாறிலியோட அடிப்படையில் நம்ம எழுதும்போது இந்த ஈக்குவேஷன் 9.18 கேன் பி ரீரைட் தி ஃபாலோஸ். 9.18 வேற எப்படி நம்ம மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 9.18ங்கிறது யார்? VRMS is equal to root of 3kT divided by m. இதை எப்படி எழுதுறது? நியூமரேட்டர்லி டினாமினேட்டர்லி NA/NAவை மல்டிபிள் பண்ணுறோம். NA/NAவால் இன்சைட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். இப்படி பண்ணுறோம். NA டிவைடட் பை NA. அப்போ நமக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கிடைக்குது? VRMS is equal to root of 3NA/KT divided by NAM. இந்த NAங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ நம்பர், அவகாட்ரோ எண் அப்படின்னு சொல்கிறது. சின்ஸ் NAK இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற NAKங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் R. NAMங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M. இது கேபிட்டல் M. அப்போ எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? VRMS is equal to root of 3RT divided by capital M. That is the root mean square speed or RMS speed in terms of gas constant or VRMS is equal to root of 3RT divided by capital M. The equation 9.6 can also be written in terms of RMS speed. சமன்பாடு 9.6 என்ன பண்ணலாம் அப்படின்னா சராசரி இருமடி மூல திசைவேகத்தின் அடிப்படையில் நம்ம எழுதும்போதே அந்த சமன்பாடு என்னாச்சு? 9.6ங்கிறது யார்? P is equal to 1/3 NM V ஸ்கொயர் பார் இல்லையா? இந்த V ஸ்கொயர் பாருங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VRMS ஸ்கொயர். இங்கே பாருங்கள், V ஸ்கொயர் பார் அப்படிங்கிறது VRMS ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? ப்ரெஷர் P is equal to 1/3 NM VRMS ஸ்கொயர். All of you got my point? Okay. இம்பேக்ட் ஆஃப் RMS இன் நேச்சர். இயற்கையில் பார்த்திங்கன்னா இந்த VRMS வேல்யூன்றது ஏற்படுத்துகிற விளைவுகள் அல்லது தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இம்பேக்ட் ஆஃப் VRMS இன் நேச்சர். மூன் ஹேஸ் நோ அட்மாஸ்பியர். இதெல்லாம் கான்செப்சுவல் கொஷின்ஸில் கேட்பாங்க எக்ஸாமில். மூன் ஹேஸ் நோ அட்மாஸ்பியர் ஒய்ன்னு கேட்பாங்க. நிலவிற்கு வளிமண்டலம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்பாங்க. நிலவில் வளிமண்டலம் அற்ற நிலை என்ன காரணம்? தி எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் கேஸஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் மூன் இஸ் மச் லெஸ் தேன் தி ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட்ஸ் ஆஃப் கேஸஸ் டியூ டு லோ கிராவிட்டி. அண்டர்லைன் திஸ் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். லோ கிராவிட்டி, குறைந்தளவு புவியீர்ப்பு விசையின் காரணமாக. நிலவுக்கு பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் தி கேஸ், மூன் சர்ஃபேஸில் எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் தி கேஸ் லெஸ் தேன் ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் ஆஃப் தி கேஸ்ன்னு இருக்கிறதுனால. அது எதனால் இருக்குது? டியூ டு லோ கிராவிட்டி. Due to this, all the gases escape from the surface of the moon. இந்த காரணத்தினால அனைத்து வாயுக்களும் நிலவு பரப்பிலிருந்து விடுபட்டு விடுகின்றன. Due to this, all the gases escape from the surface of the moon.
the escape speed of gases on the surface of moon is much less than the root mean square speeds of gases due to low gravity. Due to this, all the gases escape from the surface of the moon. நிலவின் குறைந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக நிலவு பரப்பில் உள்ள வாயுக்களின் சராசரி இருமடி மூல வேகமானது அதன் விடுபடு திசைவேகத்தை விட அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக less than இந்த வார்த்தை யோசிக்கணும். அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக நிலவு பரப்பில் உள்ள அனைத்து வாயுக்களும் நிலவிலிருந்து வெளியேறி விடுகின்றன. அடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஹைட்ரஜன் இன் எர்த் அட்மாஸ்பியர். எர்த் அட்மாஸ்பியர்னா யார்? புவி வளிமண்டலம். அங்கே யார் இல்லை? நோ ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜன் இல்லை, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. புவியின் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வாயுவற்ற நிலை ஏன்? நோ ஹைட்ரஜன் இன் எர்த் அட்மாஸ்பியர் ஒய்ன்னு கேட்பாங்க. As the root mean square speed of hydrogen is much greater than that of nitrogen, it easily escapes from the earth atmosphere. Root mean square speed of hydrogen much greater than nitrogen. ஹைட்ரஜனுக்கு நைட்ரஜனை விட ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இட் இஸ் ஈஸிலி எஸ்கேப் ஃப்ரம் தி எர்த் அட்மாஸ்பியர். அதனால தான் அது எளிமையாக புவி வளிமண்டலத்திலிருந்து விடுபட்டுருது. நோ ஹைட்ரஜன் இன் எர்த் அட்மாஸ்பியர். As the root mean square speed of hydrogen is much greater than that of nitrogen, it easily escapes from the earth atmosphere. ஹைட்ரஜன் வாயுவின் சராசரி இருமடி மூல வேகமானது நைட்ரஜனை விட மிகவும் அதிகம். எனவே ஹைட்ரஜன் புவியின் வளிமண்டலத்திலிருந்து எளிதாக தப்பிச் சென்றுவிடும். In fact, the presence of non-reactive nitrogen instead of highly combustible hydrogen deters many disastrous consequences. In fact அப்படின்னா என்னது? உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் ரியாக்டிவ் நைட்ரஜன் அப்படின்னா தீங்கு விளைவிக்காத நைட்ரஜன் இன்ஸ்டெட் ஆஃப் ஹைலி கம்பஸ்டபிள் ஹைட்ரஜன், தீங்கு விளைவிக்காத நைட்ரஜன் வாயுவிற்கு பதிலாக புவி வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வாயு நிறைந்திருந்துச்சு அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது பல்வேறு வகையான பேராபத்துக்களை ஏற்படுத்தி இருக்கும். அப்போ எர்த் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது கொஷின் மார்க்காக இருக்கும். In fact, the presence of non-reactive nitrogen instead of highly combustible hydrogen deters many disastrous consequences. உண்மையில் தீங்கு விளைவிக்காத நைட்ரஜன் வாயுவிற்கு பதிலாக புவியின் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வாயு நிறைந்திருந்தால் அது பல்வேறு வகையான பேராபத்துக்களை ஏற்படுத்தி இருக்கும். இந்த விஷயம்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்னு வரும்போது கான்செப்சுவல் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேவரபிள் டாபிக். Thank you for listening, students.